ஒரு பாத்திரத்தில் மஞ்சத்தூள், சாம்பார் தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தந்தூரி மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்துட்டு தயிர் சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் நெய் ஊற்றிக்கலாம், இல்லை நீங்கள் பட்டர் சேர்த்திக்கலாம். அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே வெங்காயம், கேப்சிகம் 2 கலரில் ரெட் அண்ட் க்ரீன் சேர்த்திருக்கேன், ப்ரொக்கோலி சேர்த்திருக்கேன், கேரட் துருவி சேர்த்திருக்கேன். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம தயிரில் போட்டு மேரினேட் பண்ணி வச்சதுக்கு தண்ணி விடும், அதுலேயே வெந்துடும். முட்டையை இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். அதில் காரத்துக்கு மிளகுத்தூள், உப்பு சேர்த்திக்கலாம். சப்பாத்தி ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற பன்னீர் வெஜிடபிள்ஸை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் பேலன்ஸ்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.